தோட்டம் வளர்ப்பு, செடி வளர்ப்பு இதுபோல் செடிகளை பராமரிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலேயே நம்ம கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா செடிகள் காஞ்சி போயிடும். இப்போது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சுற்றி மரங்கள் செடிகள்லாம் பெருசானதும் இந்த பூச்செடிகள்லாம் சரியாக வர்றதில்லை வெயில் படாததுனால. அதனால் நாங்கள் மாடியில் கொண்டு போய் இது போல் பூக்களும் காய்கறி செடிகளும் போட்டிருக்கோம். ஆனால் ஒரு நாள் தண்ணி ஊற்றலைனாலும் இந்த செடிகள்லாம் வாடி வதங்கி போயிடும். ஸோ இதை அப்படியே நம்ம தினமும் மெயின்டைன் பண்ணினா தான் இந்த செடிகளை நம்ம பாதுகாக்க முடியும். அதுவும் வேலைக்கு போகிறனால இதை கொஞ்சம் காலையில் நம்ம எழுந்திரிச்சு போய் செடிகளை அந்த களையெல்லாம் எடுத்து விடுறது, தண்ணி விடுறது, இதெல்லாம் தினமும் செய்ய வேண்டியதாக இருக்குது. பட் ஃபஸ்ட்டெல்லாம் நான் ரொம்ப என்துவாக இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் என்னோடய ஹெல்த் இஷ்யூனால முடியல. இருந்தாலும் முடிந்த வரைக்கும் இது செய்யலான்றது தான். ஏன்னா அந்த பூக்களோட முகத்தை போய் பார்த்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்காகவே இதை நான் செஞ்சுட்டு வரேன். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், என் கூடயே இந்த பூனைகள் கூடவே செடிகள்லாம் நான் தண்ணி ஊற்றிட்டுருக்குந்தா கூட நடுவே போயிட்டு வருவார். என்னை உரசிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் ரசிச்சுட்டு தான் இது செய்கிறேன். தினந்தோறும் காலையில் எழுந்ததுமே கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஊற்றுறது, தெரு பெருக்கி கோலம் போடுறது, அதே போல் இந்த கீரைகள் எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை, நச்சுக்கொட்டை கீரை, இது போல் சில கீரைகளை பறித்து செய்கிறது. காலையில் சமையல் முடித்து பிள்ளைகளையும் கணவரையும் நான் வேலைக்கு அனுப்பணும். அதுக்கு பிறகு தான் நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போவேன். இதுக்கு எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிறது அப்படின்னா என்னோடய கணவர் தான். ஏன்னா குழந்தைங்க படிக்கணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளையும் என்னோட பகிர்ந்துப்பாங்க. ஸோ அதனால் நானும் என்னோடய வேலைகளை சூப்பராக செய்ய முடியுது. இது பார்த்திங்கன்னா கமர்கட். குழந்தைங்களுக்கு நான் சாக்லேட் கொடுக்குறதில்ல, அதுக்கு பதில் ஒரு கமர்கட் பேக்கெட் வாங்கி வச்சுருப்பேன். இன்றைக்கி அவரைக்காய் பொரியல், சாதம் தான். சாதத்துலேயே பொரியலை கிளறி கொடுத்து அனுப்பிடுவேன். குழம்பு தனியாக வச்சு இந்த பொரியலை கொடுத்து அனுப்பினா குழந்தைங்க வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால் நான் சாதத்துலேயே போட்டு கிளறி கொடுத்து அனுப்பிடுறேன். இது பாருங்கள், இந்த பூனைகளில் 1, 2, 3ன்னு இப்போது ஒரு 4-5 பூனை வர ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வீட்டுக்கு. இவங்களுக்குள்ளே வேறு சண்டை. கொடுக்குற அந்த பாலையும் சாப்பாடையும் பகிர்ந்துக்கிறதுல இவங்களுக்குள்ளே பெரிய சண்டையே நடக்குது. பூனை நாயெல்லாம் நாங்கள் தனியாக கொண்டு வளர்க்குறதெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் எங்கள் வீடை தேடி வரவங்க தான். பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் காலையில் உணவு கொடுக்குறதும், இதே போல் காக்கா, இந்த மைனா, சிட்டுக்குருவி, இதுகளுக்கெல்லாம் காலை உணவு கொடுக்குறது தான் வேலை.